أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين آمنوا ثم كفروا ثم آمنوا ثم كفروا ثم ازدادوا كفرا لم يكن الله ليغفر لهم ولا ليهديهم سبيلا بشر المنافقين بأن لهم عذابا أليما الذين يتخذون الكافرين أولياء من دون المؤمنين أيبتغون عندهم العزة فإن العزة لله جميعا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த திருக்குர்ஆன் ஷரீஃபினுடைய விளக்க உரையிலே 345வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கடைசியாக நாம் சூரத்துன் நிசாவினுடைய 136வது வசனத்திற்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதனுடைய ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி உண்டான அழகான ஒரு வரையறையை அல்லாஹு தஆலா கோடிட்டு காண்பித்தார். சட்ட அழுக்காகிற மாதிரி ஒவ்வொரு மனுஷனுடைய ஈமானும் என்ன ஆகுதுங்க? அழுக்காகுது. அப்படி அழுக்காகுகிற போது ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற வார்த்தையை சொல்வதின் மூலமாக உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அப்போ அல்லாஹு தஆலா இந்த இடத்துல சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு, ஈமான் கொள்ளுங்கள். நாம தான் ஏற்கனவே ஈமான் கொண்டுட்டோமே. ஈமான் கொண்டவர் எதுக்கு திரும்பவும் இன்னொரு தடவை ஈமான் கொள்ளுங்கண்டா, அழுக்காகி போயிருக்கும், அது கொஞ்சம் கசடாகி போயிருக்கும். அதை எப்படி புதுசாக துவைச்சு தேய்ச்சி நம்ம திரும்பவும் பயன்படுத்துறதுக்கு வைக்கிறோமோ அது மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானும் என்னமாகி போகுதுங்க? அழுக்காகி போகுது. அப்படி அழுக்காகி போகிற அசுத்தங்கள் வந்து, பாவங்கள் வந்து, அசிங்கங்கள் வந்து, முனாஃபித்தனங்கள் வந்து, நயவஞ்சகத்தனம் வந்து, பொய் வந்து, இன்ன பிற கசடுகள்லாம் வந்து அந்த ஈமான் எப்படி ஆகி போயிடுச்சுங்க? அழுக்காகி போயிடுச்சு. அழுக்காகி போன அந்த ஈமானை நீங்கள் என்ன செய்யுங்க? திரும்பவும் ஈமான் கொள்ளுங்கள். என்ன செய்யுங்க? நீங்கள் திரும்பவும் ஈமான் கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹு தஆலா சொல்லி காண்பிப்பது என்னன்னா, அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கணுங்க? நமக்கு பவர் கூடிக்கிட்டே இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? பவர் கூடிக்கிட்டே இருக்கணும். பவர் என்னைக்குமே என்ன செஞ்சிடக்கூடாது? நமக்கு குறைஞ்சிடவே கூடாது. என்னங்க இது? எத்தனை வருஷம் பில்டிங்க? இதாச்சுங்க 100-150 வருஷம் பில்டிங்கு. என்ன சொல்லுவாருங்க? ரொம்ப டேமேஜ் ஆயிடுச்சு, என்ன செய்யுங்க? இடிச்சிட்டு தான் புதுசு கட்டணும்னு சொல்லுவாங்க. எத்தனை வயசுங்க இவங்களுக்கு? ஆஜியாருக்கு 90 வயசு ஆச்சுங்க. எத்தனை வயசு ஆச்சுங்க? 90 வயசு ஆச்சு. 90 ஆண்டு காலங்களாக வணக்க செஞ்சு அந்த குர்ஆன் ஓதி திக்ர் செஞ்சு முகம்லாம் எப்படி இருக்குதுங்க? பிரகாசமாக இருக்குது. எப்படி இருக்குது? பிரகாசமாக இருக்குது. பில்டிங் பழசாயிருது,
சட்டை அழுக்காகி போயிருது. ஆனா ஒவ்வொரு நாளும் அமல் செய்ய மனுஷனுடைய ரூஹும் முகம் எப்படி மாறுதுங்க? அழகா இருக்குது, பிரகாசமா இருக்குது. என்ன சொல்லுவோங்க? பழுத்த பழங்க. என்ன சொல்லுவோம்? பழுத்த பழம். எவ்வளவு ஜோதி, எவ்வளவு பிரகாசமா இருக்காருன்னு சொல்றோம்ல. அப்ப வருஷம் ஆக ஆக உடம்பு குறைஞ்சு போகலாம், ஆனா ஈமான் என்ன செய்யணுங்க? கூடணும். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்றான் பாத்தீங்களா? ஒவ்வொரு மனிதனுடைய உடல் பலகீனமாகி போகலாம், ஆள் என்ன செய்யலாம்? கூணு விழுந்து போகலாம், நடக்க முடியாம போகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனா ஈமான்ல எந்த விதமான பலகீனம் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? வந்துடக்கூடாது. கண்ணு தெரியாம போகலாம், கை கால் சுகம் இல்லாம போகலாம். ஆனா என்ன ஆயிடுச்சுங்க? வயசாகி போயிருச்சு. எனக்கு தான் வயசாகி போயிருச்சு, என் ரூஹுக்கும் என் ஈமானுக்கு என்ன ஆகல? வயசே இல்லை. சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்றாங்க? அப்ப யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ஆமினு, ஈமான் கொள்ளுங்கள். எப்படி ஈமான் கொள்ளுங்கள்? ஆமினு பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்ளுங்கள். தவக்குல் வைக்கிற விஷயத்துல நேற்றை விட இன்னைக்கு என்ன இருக்கணுங்க? உறுதியாக இருக்கணும். தவக்குல்ல என்னங்க? நேற்று வைக்கிற தவக்குலோட இன்னைக்கு என்ன செய்யணும்? உறுதியாக இருக்கணும். நேற்று கடையை திறக்கிறப்ப ஒன்றும் வியாபாரம் இல்லை, இன்னைக்கு இதே தான் இருக்கும் போல நினைச்சோம்னா அப்படித்தான் இருக்கும். என்னங்க? ஒவ்வொரு நாள் கடை திறக்கிற எப்படி திறக்கணுங்க? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் என்ன செய்வானுங்க? எனக்கு பரக்கத் செய்வானுங்கிற நியத்துல தான் என்ன செய்யணும்? கடை திறக்கணும். ஏற்கனவே 4 நாளாக வியாபாரம் இல்லை, மழை இல்லாமல். இன்னைக்கு போய் என்ன திறக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மழை நேரத்தில் பல பேர் கடையே திறக்கலை. என்ன செய்யலை? கடையே திறக்கலை. என்ன நடந்தாலும் அல்லாஹ் தஆலா எனக்குன்னு வச்சிருக்க ரிஸ்க் கண்டிப்பாக வருங்கிற முழுமையான நியத்தோடு என்ன செய்யணும்? நம்ம கடை திறக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி வந்து சொன்னாங்க, நாயகமே, கடையை திறந்து உட்கார எனக்கு வியாபாரத்தில் பறக்கத்தே இல்லை, கஸ்டமரே வர்றதில்லை, வாடிக்கையாளரே வர்றதில்லை, என்ன செய்யறதுங்க நாயகமேங்கிறப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடையை திறந்த உடனே 3 தடவை குல்ஹுல்லா சூரா ஓதுங்க. எதை ஓதுங்க? 3 முறை குல்ஹுல்லா சூரா ஓதுங்க. தொடர்ந்து அந்த சஹாபி ஓதிக்கிட்டே வந்தார். கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்து சொன்னார், நாயகமே, இப்போ வியாபாரம் பறக்கத்தா இருக்குதுன்னு சொன்னார். என்ன தவக்குல் வந்துருச்சு பாருங்க. நான் குல்ஹுல்லாஹ் ஓதுறேன், அல்லாஹ் தஆலா எனக்கு என்ன கொடுப்பான்? பரக்கத்து கொடுப்பான். அப்ப தவக்குல் பெருமானாரை சந்திக்கிறதுக்கு முன்னால் என்ன வந்துருச்சு? பலகீனமாக இருந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திச்சதுக்கு அப்புறம் அந்த தவக்குல் என்ன செய்யுது? கூடுது. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். அப்ப அல்லாஹ்வின் மீது உண்டான நம்பிக்கை என்ன செய்யணுங்க? அந்த மனுஷனுக்கு கூடணும். அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வுடைய தூதுவதின் மீது உண்டான நம்பிக்கை என்ன செய்யணும்? கூடணும். முஹப்பத் என்ன செய்யணுங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்டான பாசமும் நேசமும் என்ன செஞ்சுக்கிட்டு கூடிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான், வல் கிதாபில்லதி நஸ்ஸல அலை, என்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது இறக்கி வைக்கப்பட்ட அந்த குர்ஆன் ஷரீஃபின் மீது என்ன வரணுங்க? ஈமான் கூடணும். அல்ஹம்துலில்லாஹ், ரம்ஜான்ல 10 குர்ஆன் முடிச்சிருக்கிறோம். எத்தனை குர்ஆன்? 10 குர்ஆன் முடிச்சிருக்கிறோம். அடுத்த வருஷம் ரம்ஜானுக்கு திறந்துக்கலாம்னு என்ன செஞ்சிடக்கூடாது? திறக்கக்கூடாது. நாளுக்கு நாள் என்ன செய்யணுங்க? குர்ஆன் நம்ம சொன்னோம்ல, குர்ஆன் ஓதுறதுக்கு சந்தர்ப்பத்தை குர்ஆனே ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படித்தானுங்க? குர்ஆன் ஓதுறதுக்கு உண்டான சந்தர்ப்பத்தை எது ஏற்படுத்தி கொடுக்கும்? குர்ஆன் தான் நம்மளை கொண்டு வந்து உட்கார வைக்குது. யா அல்லாஹ், இவர் குர்ஆன் ஓதனா எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குது, ரொம்ப இன்பமாக இருக்குது, இவர் கொஞ்ச நேரம் ஓதனா நல்லா இருக்குன்னு சொல்லி குர்ஆனே அல்லாஹ்கிட்ட சொல்லி நம்மளை நேரத்தை ஒதுக்கி காலத்தை ஒதுக்கி எங்க கொண்டு வந்து உட்கார வைக்குதுங்க? பள்ளிவாசல்ல கொண்டு வந்து குர்ஆன் வைக்குது. எப்படி குர்ஆன் உட்கார வைக்குமான்னு கேட்டால் உட்கார வைக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஆள் கையில் கிடச்சாருன்னா என்ன செய்வீங்க? விடுவீங்களா? இருங்க ஜி, போகலாம் கொஞ்ச நேரம், இன்னும் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கலாம், இன்னும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு பிடிச்சி வச்சுருப்போம்ல, நண்பரையோ தோழரையோ யாரையோ ஒருத்தரை. அப்போ குர்ஆன் என்ன செய்யணும்? அவருக்கு கிடைச்ச ஆள் கிடைச்சிருக்காருங்க. அப்போ குர்ஆன் என்ன செய்யாது? அவரை விடாது. இன்னும் கொஞ்ச நேரம் ஓதுங்கன்னு என்ன செய்யும்? குர்ஆனே நம்மள மீது என்ன செய்யும்? குர்ஆன் உட்கார வைக்க நம்மளை. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, ரசூலின் மீது நம்பிக்கை, குர்ஆனின் மீது உண்டான நம்பிக்கை. குர்ஆன் எப்படி ஓதணுங்க? முஹப்பத்தோடு ஓதணும். எப்படி ஓதணுங்க? முஹப்பத்தோடு. அதுதான் அசல் குர்ஆனுடைய திலாவத்து. தஜ்வீதின் பிரகாரம் ராகமா ஓதுறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அசல் குர்ஆன் எப்படி ஓதணுங்க? இஷ்கோட ஓதணும், ஆசையா ஓதணும். குர்ஆன் ஓதுறப்ப அப்படி ஆசையா ஓதுறப்ப தான் அந்த குர்ஆன் என்ன செய்யணும்? நம்மளை இன்னும் கொஞ்ச நேரம் ஓத வைக்கிறதுக்குண்டான சூழ்நிலை என்ன செய்ய ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான், இதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களின் மீது நீங்க ஈமான் கொள்ளணும். வேதங்கள் தௌராத் இறங்குச்சு, ஜபூர் இறங்குச்சு, இஞ்சில் இறங்குச்சு. இந்த வேதங்கள் என்ன செய்யணும்? நாம ஈமான் கொள்ளணும். எவர் ஒருவர் இந்த ஈமான் கொள்ளுகிற விஷயத்திலே குஃப்ரில் இருக்கிறாரோ ஃபக்கத் தல்ல தலாலம் பஈதா, அவர் வெகு தூரமான வழிகேட்டிலே இருக்கிறார். என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சுக்காங்க.
அப்போ இதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகளை என்ன செஞ்சோம், நம்ம சென்ற வாரத்தினுடைய தஃப்சீரில் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ஈமான் எப்படி இருக்கணுங்க? கூடிக்கிட்டே போகணும். எப்படி இருக்கணுங்க? கூடிக்கிட்டே போகணும். போகுமா போகாதுங்களா? கூடிக்கிட்டே அதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைங்க ஜி. என்னங்க, வாஷிங் மிஷின் பழசாகி போச்சு, என்ன செய்கிறாரு? புது வாஷிங் மிஷின் வாங்குறாரு. ஏற்கனவே இருக்கிற வாஷிங் மிஷினில் அழுக்கு துவைச்சு அழுக்கே என்ன செய்யலை, போகலை. புதுசாக என்ன செய்கிறாரு? வாஷிங் மிஷின் வாங்குறாரு, புதுசாக லிக்விடு வாங்குறாரு, வாங்கி என்ன செய்கிறாரு? துவைக்கிறாரு. இப்போ என்ன செய்யுது? நல்லா அழுக்கு போகுது. நேற்று இருந்ததை விட இன்னைக்கு துணி எப்படி இருக்குது? பளிச்சுன்னு தெரியுது. இப்போ நம்ம ஊரில் துணி துவைக்கிறதுக்கும், விளங்குறதுக்காண்டி சொல்கிறேன், நம்ம ஊரில் துணி துவைக்கிறதுக்கும் சிறுவாணி தண்ணியில் துணி துவைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதா இல்லைங்களா? என்னங்க, இதே இங்கே இருக்கிற ஒரு ஆள் கோயம்புத்தூரில் போய் ஒரு மாதம் குடியிருந்தான்னு வச்சுக்கோங்க, ஆள் எப்படி ஆயிடுவார்? பளபளன்னு ஆயிடுவார். ஏன்? தண்ணிக்குன்னு ஒரு இது இருக்குது, ஒரு மகத்துவம் இருக்குது. என்ன இருக்குதுங்க ஜி? தண்ணிக்குங்கிற ஒரு மகத்துவம் இருக்குது. அது மாதிரி தான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமல்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு மகத்துவத்தை வச்சிருக்கிறான். என்ன செய்யறோம்? ஒரு மகத்துவத்தை வச்சிருக்கிறான். அந்த அமல்களை நாம் அதன் மீது ஆர்வத்தோடு ஆசையோடு செய்கிற போது அந்த அமல் நமக்கு என்னத்தை கொடுக்கும் தெரியுமா? ஈமான்ல வளர்ச்சியை கொடுக்கும். சொல்றது புரியுதுங்களா? அது எதுவாகவும் இருக்கலாம், திக்ராக இருக்கலாம், தஸ்பீஹாக இருக்கலாம், இன்ன பிற நல்ல காரியமாக இருக்கலாம், எதுவானதாகவும் இருக்கலாம். ஆக மொத்தம் ஒவ்வொரு மனிதனுடைய ஈமான் எப்படி இருக்கணும்னா, சட்டை புதுசாகிக்கிட்டே போகிற மாதிரி ஈமான் எப்படி இருக்கணுங்க? எப்படி இருக்கணும்? புதுசாகிக்கிட்டே போகணும். அல்லாஹ் தஆலா அதற்கு உயர்வான தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள்வானா. இப்போ இங்கே என்ன அல்லாஹ் சொல்ல வர்றான்டா இந்த வாரத்தினுடைய தஃப்சீரில், சில பேர் ஈமானவே புதுப்பிக்க மாட்டாங்க. என்ன செய்ய மாட்டாங்க? ஈமான் என்ன செய்ய மாட்டாங்க? புதிக்க மாட்டாங்க. ஈமானின் மீது உண்டான அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க. ஈமானிலே அப்படியே என்ன செய்வாங்க? அழுக்காய் 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 என்ன செய்யும்? அந்த ஈமான் பழசாகி போயிடும். அந்த ஈமான் எப்படி ஆயிருங்க? பழசாகி போயிடும். அப்படி போன மனிதர்கள் என்ன செய்வாங்கட்டா, அல்லாஹ் தஆலா சொல்றான் அவங்களுக்கு மன்னிப்புங்கிற வாசனை நான் கொடுக்கவே மாட்டேங்கிற அல்லாஹ் காப்பாற்றுவான். என்னத்தை கொடுக்க மாட்டேன்? மன்னிப்புங்கிற வாசனை என்ன செய்ய மாட்டேன்? உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். நேர்வழிங்கிற வாசனை அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன்? நான் காமிக்கவே மாட்டேன். நாயகமே அவங்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க. சுப செய்தி அப்படிங்கிறது சொர்க்கத்துக்கு தானே சொல்லுவான். என்னங்க ஜி? எப்பா நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னா உனக்கு ஒரு முட்டாய் கொடுப்பேன். இது என்னது? சுப செய்தி. இது என்னதுங்க? சுப செய்தி. நீ ஸ்கூலுக்கு போகாமல் இருந்தேன்னா உனக்கு நான் அடி கொடுப்பேன். இது என்னது? எச்சரிக்கை. தமிழில் இப்படித்தானே. ஆனால் அல்லாஹ் இங்கே என்ன கையாளுறான் பாருங்க. நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்க, ஈமானை புதுப்பிக்காமல் அந்த ஈமான அழுக்காய் 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 இந்த மனிதர்கள் மன்னிப்புக்குண்டான வாசலவே அவங்களுக்கு காமிக்காம, நேர்வழியும் அவங்களுக்கு காமிக்காம இந்த மனிதர்களுக்கு சொல்லுங்க நாயகமே, அவங்களுக்கு சுப செய்தி சொல்லுங்க, பெரிய அதாப் இருக்குன்னு சுப செய்தி சொல்லுங்க. எப்படி வார்த்தையை கையாளுறோம் பாருங்க. அடுத்து புரியுதுங்களா? என்னங்க ஜி? ஆமா, பஷீர்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் தஆலா ஏதோ நல்லது சொல்ல போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இல்ல பெரிய அதாப் இருக்குன்னு சொல்லுங்க. இவங்க மனிதர்கள்ட்ட கண்ணியத்தை தேடுறாங்க. கண்ணியம் மனிதர்கள்ட்ட இல்லை, யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்கிட்ட இருக்குதுன்னு சொல்லுங்க நாயகமே. என்ன செய்யற? அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சுக்கணும். இதை சார்ந்து இருக்கிற செய்தியை நம்ம பார்க்க போறோம். எதை சொல்வதற்காக நாடி வந்திருக்கிறோமோ அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் எனக்கு தந்தருள்வானாக. சில 2 பேர் அல்லாஹ் தஆலா சொல்றான். மூணாவதா ஒரு ஆளை இதுக்குள்ள அல்லாஹ் தஆலா மறைமுகமாக சொல்றான். 2 பேர்கள் இருக்கிறாங்க, 2 மனிதர்கள் இருக்கிறாங்க. ஈமானவே புதுப்பிக்க மாட்டாங்க. ஈமான என்ன செய்ய மாட்டாங்க? புதுப்பிக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்தில் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? சேர்த்திடக்கூடாது. நேர சொன்னால் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஆமினு, ஈமான் கொண்டவர்களே ஈமான் கொள்ளுங்கள். ஈமான் கொண்டவங்க ஈமான் கொண்டு மேலும் மேலும் நம்பிக்கை வலுவூட்டி பட்டுக்கொள்ளுகிற அந்த பாக்கியத்தை இந்த 2 கூட்டத்தார்கள், 2 மனிதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த விஷயத்தில் கவனத்தவே கொள்ள மாட்டாங்க. ஒன்று யாருன்னா முனாஃபிக். ஒன்று யாருங்க? முனாஃபிக். 2வது யாருன்னா யூத நசாராக்கள். 2வது யாருங்க? யூத நசாராக்கள். இந்த 2 பேருமே என்ன செய்ய மாட்டாங்கண்டா, இது விஷயத்தில் கவனத்தவே எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. இந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இவர்களுக்கு பெரிய வேதனை இருக்குன்னு சொல்லுங்க. நாயகமே என்ன செய்யற? அல்லாஹ் தஆலா பதிவு செய்து காண்பிக்கிறார். முனாஃபிக் இருக்கான் பார்த்தீங்களா? என்ன செய்வான்டா, சஹாபாக்களை பார்த்தோன்னு சொல்லுவான், இன்னா மஅக்கும், நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கிறோம்னு சொல்லுவோம். யார் கூட சொல்லுவோம்? நாங்கள் உங்கள் கூட தான் இருக்கிறோம்னு சொல்லுவாங்க. இந்த சஹாபாக்களை தாண்டி வெளியே போய் காஃபிர்களோட சொன்னால்
இன்னா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாம என்ன செய்யறோமோ அவங்கள என்ன செய்யறோம், கேலி பண்றோம். நாங்க அவங்க கூட இல்லை. இன்னா மஅக்கும் இன்னமா நஹ்னு முஸ்தஹ்சிஊன், நாம அவங்க கூட இல்லை, உங்க கூட தான் இருக்கிறோம் என்ன செய்யறோம் சொல்லுவாங்க. அந்த பக்கத்தில் இருந்தா முஸ்லீம்களோடு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கத்துல வந்தா காஃபிர்களோடு இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இந்த முனாஃபிக் இருக்கிறான் பார்த்தீங்களா, அங்கிட்டு ஒரு காலு இங்கிட்டு ஒரு கால் இருப்பாங்க. இது ஒரு கூட்டம். ரெண்டாவது ஒரு கூட்டத்தை சொல்றான் அல்லாஹ் தஆலா, யூத நசாராக்கள். இந்த யூத நசாராக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு வந்து ஈமான் கொண்டாங்க. யாரை கொண்டு? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு அப்புறம் உசைர்னு ஒரு நபி ஒருத்தர் வருவார், அவரை கொண்டு ஈமான் கொள்ளுங்கன்னு யார் சொன்னா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இவனுக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை நான் நம்ப மாட்டேன்ட்டான். யார் நம்ப மாட்டேன்? உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை நம்ப மாட்டேன். உசைர் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு அப்புறம் தாவூதுன்னு அலைஹிஸ்ஸலாத்துன்னு ஒரு நபி வருவாங்கன்னு சொன்னாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை என்ன செஞ்சாங்க? நம்பினாங்க. யாரை நம்பினாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை நம்பினாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு அப்புறம் ஈசான்னு ஒரு நபி வருவார், அவரை கொண்டு ஈமான் கொள்ளுங்கன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ப மாட்டேன்ட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை நம்ப மாட்டேன்ட்டாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எனக்கு அப்புறம் முகம்மதுன்னு ஒரு நபி ஒருத்தர் வருவாருன்னு சொன்னாங்க. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டேன்ட்டாங்க? நம்ப மாட்டேன்ட்டாங்க. அல்லாஹ் சொல்றான், இவன் குஃப்ர்லயே மூழ்கி மூழ்கி போனதுனால இவனுக்கு குஃப்ருடைய வாசலையே நான் திறந்து விட்டுட்டேன். என்ன சொன்னேன் நான்? குஃப்ருடைய வாசலை திறந்து விட்டுட்டு, இவன் நாளைக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற ஒரு வாசல் இருக்கும் பார்த்தீங்களா, அதை நான் மூடிட்டேன். சுப்ஹானல்லாஹ். மன்னிப்புங்கிற வாசல் நான் என்ன செஞ்சுட்டேன்? மூடிட்டேன். நாயகமே இவங்களுக்கு சொல்லுங்க, பெரிய வேதனை இருக்குன்னு சொல்லுங்கிற அல்லாஹ் சொல்றது புரியுதுங்களா? ஆயத்தினுடைய தஃசீரை பார்த்தா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும்னு நான் நினைக்கிறேன். சூரத்து நிசாவினுடைய 137வது வசனம், இன்னல்லதீன ஆமனு, சில மனிதர்கள் ஈமான் கொண்டார்கள். ஈமான் கொண்டார்கள் யாரை கொண்டு? ரெண்டு வரியும் வச்சுக்குவோம். முனாஃபிக் இருக்கான் பார்த்தீங்களா, ரசூல்லா பக்கத்தில் வந்தா நான் ரசூல்லாவை கொண்டு ஈமான் கொள்றேன் நான். அல்லாஹ் சொல்றான் பாருங்க, சும்மா கஃபரும், ஈமான் கொண்டவன் திரும்ப எப்படி மாறிட்டான்? காஃபிரா மாறிட்டான். திரும்ப எப்படி மாறிட்டான்? காஃபிரா மாறிட்டான். எங்க போயிட்டான்? காஃபிரா மாறிட்டான்டா. இங்கிட்டு இருந்து அந்த பக்கம் போனான். யாரு கூட? காஃபிர்கள் பக்கம் போனான்ல, அங்க போனவன் என்ன மாறிட்டான்? காஃபிரா மாறிட்டான். நானு அவங்க கூட இல்லை, யாரு கூட இருக்கிறேன்? உங்க கூட இருக்கிறேன். இப்போ இங்க என்ன வந்துருச்சு? கூஃபுர் வந்துருச்சு. இதே பாருங்க, அல்லாஹ் தஆலா சொல்றான், சும்மா கஃபரு சும்மா ஆமனு, திரும்பவும் என்ன செய்கிறார்கள்? ஈமான் கொடுக்கிறார்கள். நல்லா விளங்கிக்கணும், இந்த இடத்துல குஃப்ரையும் சொல்றான், ஈமானையும் சொல்றான். திரும்பவும் குஃப்ரையும் சொல்றான், திரும்பவும் ஈமானையும் சொல்றான். ஒரே ஆயத்துல திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை என்ன செய்யுதுங்க? மடக்கி மடக்கி என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். ஃபர்ஸ்ட் பாருங்க, இன்னல்லதீன ஆமனு, சில மனிதர்கள் ஈமான் கொண்டார்கள். ரசூல்லா பக்கத்தில் உட்கார்ந்து என்ன செஞ்சானுங்க? ஈமான் கொள்றேன்னு சொன்னான். அங்க பக்கம் போன உடனே என்ன சொன்னாங்க? நான் உங்க கூட இல்லை, இவங்க கூட இல்லை, யாரு கூட தான் இருக்க? உங்க கூட தான் இருக்கிறோம் என்ன சொன்னான்னு சொன்னா. அல்லாஹ் சொல்றான், சும்மா கஃபர், அவர்கள் காஃபிராக மாறிட்டாங்க. இங்க ஈமானு, அந்த பக்கம் போன என்ன செஞ்சது? குஃபுர். இங்க ஈமானு, அங்க குஃபுர். முடிஞ்சிருச்சா ஒரு லைன்? அடுத்து சொல்றான் சும்மா ஆமனு, இந்த பக்கம் திரும்ப வந்தோன்னு என்ன சொல்றான்? நான் உங்க கூட தான் இருக்கிறேன்னு என்ன செய்யறாரு? ஈமான் கொள்றார். ஈமானு கொள்றார். அல்லாஹ் தஆலா சொல்றான், இங்க ஈமான் கொண்டவன் திரும்ப அந்த பக்கம் போனோன்னு சும்மா கஃபரு, திரும்ப என்ன செஞ்சுட்டார்? மாறிட்டார், காஃபிராக மாறிட்டார். சொல்றது புரியுதுங்களா? அல்லாஹ் சொல்றான், இது என்ன இப்படி விளையாண்டுக்கிட்டே இருக்கிற? இந்த பக்கம் வந்தா ஈமான் கொண்டேங்கிற, அந்த பக்கம் போனா காஃபிராயிட்டேன்னு சொல்ற. அல்லாஹ் சொல்கிறான், சும்மஸ்தாது குஃப்ரன், அந்த பக்கம் போனவன் அங்கிட்டே இருந்துக்கிட்டா, ஈமானுக்கே வரல. என்ன செஞ்சிட்டாரு? காஃபிர் பக்கம் போனவர் காஃபிர்கிட்டயே இருந்துட்டாரு. எதுக்கு வரல? ஈமானுக்கே வரல. அல்லாஹ் சொல்கிறான், லம் யகுனில்லாஹு யக்ஃபிர் லியக்ஃபிர லஹும் வலா லியஹ்தியஹும் சபீலா, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மன்னிப்பதாகவும் இல்லை, அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நேர்வழி காட்டுவதாகவும். சொல்றது புரியுதுங்களா? இந்த ரெண்டு பார்ட்டி சொன்ன, மூணாவதா ஒரு பார்ட்டி இருக்கான்னு சொன்ன பதில் அந்த பார்ட்டியை சொல்றப்ப இந்த ஆயத்து இன்னும் உங்களுக்கு நல்லா தெளிவா வரும். யாருன்னு சொல்றேன் பாருங்க. இப்போ ரெண்டாவது ஒரு கூட்டத்தை சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் முனாஃபிக், இன்னொரு யாரு? யூத நசாராக்கள். யூத நசாராக்கள் ஃபர்ஸ்ட் இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு. யாரை கொண்டு? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்டார்கள். அதற்கப்புறம் உசைர் அலைஹிஸ்ஸலாம் ஒருத்தவங்க வந்தாங்க. சும்மா கஃபரு, உசைர் அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொள்ள மாட்டேன்னு என்ன செஞ்சுட்டானுங்க? மறுத்துட்டாங்க, காஃபிர் ஆயிட்டானுங்களா? அதே கூட்டம் தான். அல்லாஹ் சொல்லுகிறான், சும்மா ஆமனு, அதற்கப்புறம் வந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு என்ன செஞ்சானுங்க? ஈமான் கொண்டானுங்க. சும்மா ஆமனு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு என்ன செஞ்சாங்க? ஈமான் கொண்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், சும்மா கஃபரு, தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அப்புறம் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொள்ளாம காஃபிராக போயிட்டாங்க. என்ன செஞ்சுட்டாங்க?
காஃபிராக போயிட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பின்னால் யார் வந்தா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அந்த ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை மறுத்தவங்க கடைசி வரைக்கும் ரசூலுல்லாஹ் காலத்திலையும் அப்படி தான் இருந்தாங்க. புரியுதுங்களா? சும்மஸ்தாது குஃப்ரன், அந்த குஃப்ரிலேயே மேலும் 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 அவர்கள் அதிகமாகிக்கிட்டே போனாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், லம் யகுனில்லாஹு லியக்ஃபிர லஹும் வலா லியஹ்தியஹும் சபீலா. அல்லாஹ் தஆலா அவர்களை மன்னிப்பவனாகவும் இல்லை, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு நேர்வழி காட்டுபவனாகவும் இல்லை. அப்ப மனுஷன்னா ஈமான் கொண்டுட்டு அந்த ஈமான்ல எப்படி இருக்கணுங்க? உறுதியா இருக்கணும். எப்படி இருக்கணுங்க? உறுதியா இருக்கணும். இந்த பக்கம் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு ஈமான் கொண்ட அதே மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னாங்க, உசேர்னு ஒரு நபி வருவார், அவரை கொண்டு ஈமான் கொள்ளுங்கன்னா. நான் ஈமான் கொள்ள மாட்டேன்ட்டான். சரி, அதுக்கப்புறம் வந்த தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு என்ன செஞ்சானுங்க? ஈமான் கொண்டான். சரி, அல்ஹம்துலில்லாஹ், ஈமான் கொண்டவன் கடைசி வரைக்கும் ஈமான் கொள்வானா கேட்டா இல்ல. ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்தவன் என்ன செய்ய மாட்டானுங்க? நான் ஈமான் கொள்ள மாட்டேன்ட்டான். சரி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொண்டு தான் ஈமான் கொள்ளல, இறுதி தூதுவர் ரசூலுல்லாஹ் வர்றாங்க, அவங்கள கொண்டு வா ஈமான் கொள்வானா? இல்ல. அந்த அந்த குஃப்ர்லயே ரொம்ப 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 வரம்பு மீறி நடந்துக்கிட்டாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், உனக்கு இனிமேல் ஈமானுங்கிற வாசலே கிடையாது, மூடிரு. ஈமானுங்கிற வாசலே கிடையாது, மூடிரு. முடிஞ்சிருச்சா? அப்ப ஈமான்ல விஷயத்துல கவனக்குறைவோடும் பொடுபோக்குத்தனத்தோடு நடந்துக்கிட்டோம்னா ஈமானுடைய வெளிச்சம் என்ன செய்யாதுங்க? மனுஷனுக்கு கிடைக்கவே கிடைக்காது. நமக்கு கிடைச்சிருக்கிற வெளிச்சத்திலே பெரிய வெளிச்சம் எதுங்க? ஈமான். ஈமான் தான் நமக்கு என்னதுங்க? வெளிச்சம். இந்த டியூப் லைட்டு, இந்த விளக்கு, இதெல்லாம் நமக்கு என்ன கிடையாது? வெளிச்சம் கிடையாது. உங்கள்கிட்ட ஒரு தெளிவான ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு 10 பேர் நிற்கிறாங்க, 10 பேர்த்துல ஒரு ஆள் நம்ம ஆள். யாரு? ஈமான் கொண்டவர், முஸ்லீம். அந்த ஆளை நம்மளால அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. எப்படி செய்யும்? எப்படி? இல்ல, தொப்பியே போடலன்னு வச்சுக்கோங்க, தாடியும் வைக்கலன்னு வச்சுக்கோங்க, ஒரு நூறு தெரியும், ஒரு பிரகாசம் தெரியும். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? என்னத்தினால அந்த பிரகாசம் வருது? எதனால? ஈமான்னால. புரியுதுங்களா? எதனால வருது? ஈமான்னால. நம்ம சொல்றோம் இல்லைங்க, நம்ம ஆள் மாதிரியே இருக்காருங்க, பார்த்தா கடைசி பேரை கேட்டா வேற ஆளுங்கிறாரு. சொல்றோமா இல்லைங்களா? இப்ப 10 பேர் இருக்கிற இடத்துல ஒரு ஆள் நம்ம ஆளை அடையாளம் கரெக்டா கண்டுபிடிச்சிட முடியும் இல்ல? அல்லாஹ் சொல்லுகிறாங்க, ரசூலுல்லாவை நான் எப்படி தெரியுமா இந்த உம்மத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன்? அல்லதீன யஅரிஃபூன அப்னாஅஹும் கமா யஅரிஃபூன அப்னாஅஹும். அவர்கள் ரசூலுல்லாவை எப்படி வழங்கிக்குவாங்கண்டா, 10 பேர் நிக்க வச்சா தான் மகனை எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சு வாட அப்துல் காதரேன்னு கூப்பிடுற மாதிரி ரசூலுல்லாவை அப்படித்தான் நான் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அப்படி அனுப்பிச்சு வச்சிருக்கேன் என் முகம்மதை இவங்க ஈமான் கொள்ள மாட்டேங்கிறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க. புரியுதுங்களா? அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு இவங்க என்ன கொள்ள மாட்டேங்கிறானுங்க? ஈமான் கொள்ள மாட்டேங்க. அப்ப அந்த ஒரு 10 பேர் நிக்கிற இடத்துல நம்ம ஆளை எப்படி நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறோம்? ஈமான்ங்கிற ஒரு நூறு நமக்கு என்ன செய்யுது? இருக்குது. என்ன செய்யுது? இருக்குது. அந்த ஈமானுங்கிற அந்த நூறு நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த நூறுல கவனக்குறைவோடும் பொடுபோக்கோடும் அசால்ட்டாகவும் இருக்கிற போது அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், அந்த ஈமானை நீங்க என்ன செய்யுங்க? நீங்க புதுப்பிச்சுக்கிட்டே இருங்க, அதை மேலும் மேலும் வலுப்படுத்திக்கிட்டே இருங்க, இன்னமும் அதை ஆழமாக அதை உறுதிப்படுத்திக்கிட்டே இருங்க. அப்படி இல்லாமல் போகிற போது அந்த ஈமான் என்னவாகி போயிருதுங்க? பலகீனமாகி போயிடுது. யார் மாதிரி? இந்த முனாஃபிக் மாதிரி, இந்த யூத நசாராக்கள் மாதிரி. முனாஃபிக் மாதிரி, யூத நசாராக்கள் மாதிரி. இந்த 2 பேர்த்த சொல்லிட்டேன். 3ஆவதா ஒரு ஆள் இருக்காருன்னு சொன்னோம்னா இந்த ஆயத்துக்குள்ள யார் தெரியுமா? இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொல்கிறாங்க. இந்த 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 செய்தியை சொல்றப்ப தான் நமக்கு இன்னமும் இந்த ஆயத்தை நமக்கு தெளிவாக விளங்கும். என்ன? சில மனிதர்கள் பாவம் செஞ்ச உடனே தௌபா கேட்குறாங்க. பாவம் செஞ்ச உடனே தௌபா கேட்குறாங்க. தௌபா கேட்டவர் திரும்ப என்ன செய்யறாரு? பாவம் செய்யறாரு. புரியுதுங்களா? திரும்ப என்ன செய்யறாரு? பாவம் செய்யறாரு. பாவம் செஞ்சவர் திரும்ப என்ன செய்யறாரு? தௌபா செய்யறாரு. என்ன செய்யறாரு? தௌபா செய்யறாரு. தௌபா செஞ்சவர் திரும்ப எங்க போறாரு? பாவத்துக்கே போகிறார். ஈமான் கொண்டவர் காஃபிரானாரு, திரும்பவும் ஈமான் கொண்டாரு, திரும்பவும் காஃபிரானாரு. அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த குஃப்ர்லயே நிரந்தரமா போனதுனால அவங்களுக்கு வழிகாட்டவே இல்லை, நான் விட்டுட்டேன்னு சொல்றான். இங்க மனுஷர் என்ன செய்யறாரு? பாவத்திலிருந்து என்ன செஞ்சாரு? மீண்டு தௌபா செஞ்சார். தௌபா செஞ்சவர் திரும்ப என்ன செஞ்சாருங்க? பாவம் செஞ்சார். திரும்பவும் என்ன செஞ்சாரு? தௌபா செஞ்சார். திரும்பவும் என்ன செஞ்சாரு? பாவம் செஞ்சார். இந்த பாவத்துல இருந்து என்ன செய்யல? அவர் மீண்டு வரணுங்கிற எண்ணமே அவருக்கு என்ன செய்யல? வரவே இல்லை. வரவே இல்லாததுனால அந்த பாவத்துல என்னவாகி போயிட்டாருங்க? மூழ்கி போயிட்டார். அல்லாஹ் சொல்லுகிறான், அவருக்கு தௌபாங்கிற வாசலவே நான் காமிக்கவே இல்லைங்க. கடைசி எப்படி போயிட்டார் தெரியுமா? தௌபா செய்யாத மனிதராகவே அவர் மௌத்தா போயிட்டார்.
எப்படி இந்த யூத நசாராக்கள் ஈமான் கொண்டு ரசூலை ஈமான் கொண்டு மௌத்தா போகல, ஈமான் கொள்ளாமலே மௌத்தா போனாங்களோ அது மாதிரி இந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சாங்க, தௌபா செஞ்சாங்க, தௌபா செஞ்சாங்க, திரும்பவும் பாவம் செஞ்சாங்க, திரும்பவும் என்ன செஞ்சாங்க? தௌபா செஞ்சாங்க, திரும்பவும் பாவம் செஞ்சாங்க. பாவம் செஞ்சவர் இந்த 4வது தடவையா பாவம் செய்யறப்ப உறுத்துல மனசு, உறுத்துல என்ன செய்யல? மனசு உறுத்துல, ஆஹா ஏற்கனவே தௌபா செஞ்ச மாதிரி இந்த தடவை தௌபா செய்யணும் மனசு உறுத்தல, கொஞ்சோன்னு இன்பம் கிடைச்சிச்சு. என்ன தாய் போயிடுச்சு இப்போ நமக்கு? என்ன தாய் போச்சு இப்போ நமக்கு? பாவம் செய்யறதுனால யாருக்கு தெரியுது? நமக்கு ஏதாவது வருமானம் குறைஞ்சு போச்சா, இல்லை வியாபாரம் குறைஞ்சு போச்சா? எதுவுமே நமக்கு குறையல. நாம இன்னமும் எப்படித்தான் வாழ்றோம்? செழிப்பாத்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எப்படி இருக்கிறோங்க? இன்னமும் நாம் எப்படித்தான் வாழ்றோம்? செழிப்பாத்தான் வாழறோம்னு சொல்லிட்டு என்ன செய்யறாரு? பாவத்திலேயே கிடக்கிறாரு. அல்லாஹ் சொல்லுகிறான், அவரை அப்படியே நான் விட்டுறேன். என்ன செய்யறேன்? நான் விட்டுறேன். வலாலிய ஹிதியஹும் சபீலா, அவர்களுக்கு நேர்வழிங்கிற பாதையை நாம என்ன செய்யறது இல்லை, நாம காமிக்கிறதே இல்லைன்னு சொல்றான் அல்லாஹ். இதனால தான் நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாவம் செய்யறவங்களையே சிறந்தவங்க யாருங்க? யாருங்க? தௌபா செய்யறவர். செய்யறது பாவம், அந்த பாவத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நமக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குறாங்க பாருங்க. பாவம் செஞ்சுட்டேன்னு கவலைப்படாதப்பா, என்ன செஞ்சிரு நீ செஞ்சு, அப்படி நீ செஞ்சுட்டேன்னா பாவம் செய்தவர்களே சிறந்தவராக மாறிடுறான். அப்போ அதுலேருந்து நீ என்ன செய்வே? நீ மீண்டு வந்துடுவேன்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு மனுஷனுக்கு திரும்ப திரும்ப பாவம் செய்கிற சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா விளங்கிக்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனுஷனுக்கு திரும்ப திரும்ப பாவம் செய்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்பம் கிடைக்குது. ஏற்கனவே ஒரு பாவம் செஞ்சாரு, பாவம் செஞ்சு முடிச்சுட்டு தௌபா செஞ்சுட்டாரு, திரும்பவும் என்ன செய்யுதுங்க? பாவம் செய்யறதுக்கு சந்தர்ப்பம் கிடைக்குது. சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப அந்த கிடைக்கிற சந்தர்ப்பத்தை இவர் என்ன செய்யறாரு? நல்லா பயன்படுத்திக்கிட்டார். என்ன செய்யறாரு? நல்லா பாவம் செய்யறார். நமக்கு தான் எதுவும் ஆகிறது இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப என்ன செய்யறார்? பாவம் செய்யறாரு. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவர் அல்லாஹ் தஆலா பாவம் செய்ய விடுறது அவரின் மீது இறக்கப்பட்ட அவரை பிடிக்கிறது. எதுக்குங்க? பிடிக்கிறது. குற்றவாளியை உடனே பிடிச்சிட்டோம்னா தண்டனை கம்மியாக போயிடும். என்ன செய்யறதுங்க? இன்னைக்கு அப்படித்தானே செய்கிறானுங்க. விடு எவ்வளோ ஒலாத்துட்டோமோ ஒலாத்துட்டோம். தப்பு செய்கிறவன் ஒலாத்த விடுறான். நல்லா அவனை என்ன செய்கிறான்? இன்னமும் 4 தப்பு செய்கிறான். அப்போ ரெக்கார்டு என்ன செய்யுது? கூடுது. இவனை பிடிக்கிறதுக்கு ஏற்கனவே பிடிச்சா ஒரு கேஸ் தான், இப்போ விட்டுட்டோம்னா 10 கேஸ் ஆகுது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீ ஏற்கனவே உன்னை நான் பிடிச்சேன்னா நீ என்ன செய்வே? நீ ஒரு கேஸ்லேயே வெளியே வந்துடுவேன். இப்போ 10 கேஸ் வர்றப்ப அந்த மனுஷனுக்கு என்னவாகுது? குற்ற உணர்ச்சி ஏற்படுது. ஆகா இப்படி செய்யாமல் விட்டோமே. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த மனிதர்கள் இருக்கிறாங்களா, இவங்களுக்கு நேர்வழிகளுக்கு உண்டான நம்ம வழியை நம்ம காட்டுறதே இல்லை. என்ன செய்யறது இல்லை? நேர்வழிக்குண்டான வழியை நம்ம என்ன செய்யறது இல்லை? காட்டுறதே இல்லை. தௌபா செய்யணுங்கிற ஒரு குண்டான சூழ்நிலையை நம்ம என்ன செய்யறது இல்லை? ஏற்படுத்தி கொடுக்கறதே இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், சூரத்துன் நிசாபனுடைய அடுத்த வசனம் 138வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், பஷ்ஷிரில் முனாஃபிகீன, பஷ்ஷிரில் முனாஃபிகீன, இந்த முனாஃபிகீன்களுக்கு சொல்லுங்கள், ஈமான் கொண்டாங்க, அப்புறமா பாவம் குஃப்ருக்கு வந்தாங்க, திரும்ப ஈமான் கொண்டாங்க, திரும்ப குஃப்ருக்கு வந்தாங்க, திரும்ப ஈமான் கொண்டாங்க, திரும்ப குஃப்ருக்கு வந்தாங்க, இப்படியே மாறி மாறி பாவம் செய்கிறான் தௌபா செய்கிறார், பாவம் செய்கிறான் தௌபா செய்கிறார், பாவம் செய்கிறான் தௌபா செய்கிறார். நமக்கு தான் தௌபாவுக்கு உண்டான வாசல் ஒரு கட்டத்தில் முடியுதுண்டா நம்ம என்னவாயிருந்துங்க? உஷாராயிரும். என்னவாயிருந்துங்க? உஷாராயிரும். ஆஹா எங்கேயோ ஒரு வாசல் நமக்கு என்ன செய்கிறான்? அல்லாஹ் தஆலா மூடுறான். குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலம்மா நஸூமா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. நாம ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டான் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் காப்பாற்றுவான். ஒருத்தருக்கு ஹிதாயத்தை கொடுக்க கூடாதுன்னு நாம முடிவு பண்ணிட்டா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? நம்மளுடைய ஞாபகத்தை அவர் கல்விலிருந்து எடுத்துருவோம். யாருடைய ஞாபகத்தை? அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை. அல்லாஹ்வுடைய ஞாபகம் தான் பாவம் செய்வாரா? செய்ய மாட்டார். இப்போ ஃபலம்மா நஸூமா ذுக்கிரு பிஹி, அவர் மறந்துட்டாருண்டா ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, எல்லா வாசலையும் திறந்து விட்டுருவோம். என்ன வாசல்? என்னென்னலாம் ரஹ்மத் இருக்கோ பூராத்தையும் என்ன செய்ய? அனுபவிச்சுக்க. இவர் என்ன நினைப்பாரு? பாவம் செஞ்சாலும் எல்லாம் கொட்டுதுன்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் அல்லாஹ் சொல்றான், நாம அவருக்கு ஹிதாயத்தை கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டா என்ன செய்வோம் நாம? புரியுதுங்களா ஆயத்து? தப்பு செய்கிறவர் துணிஞ்சு செய்கிறார்ல, நமக்கு என்ன கிடைக்கிது? நமக்கு என்ன ஆகி போச்சு? இன்னைக்கு நல்லா தான் இருக்கிறோம், நாளைக்கு நல்லா தான் இருக்கிறோம், என்ன செய்கிறார்? துணிஞ்சு தப்பு செய்கிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை, அவருக்கு மூடப்பட்ட எல்லா வாசலையும் என்ன செய்வோம்? நாம திறந்து விட்டுருவோம். ஃபஅഖத்னாஹும் பக்தத்தன் வஹும் லா யஷ்உரூன், திடீர்னு பிடிப்பேன், அவரால் உணர்ந்துக்கவே முடியாது.
என்னங்க, நாம் ஒரு பாவம் செய்கிறோம், ஒரு தப்பு செய்கிறோம், அடுத்து எங்கேயாவது ஒரு இடத்துல விழுகிறோம்டா, ஆஹா செஞ்சதுக்கு என்ன வந்துருச்சு, அடி விழுந்துருச்சு. என்ன விழுந்துருச்சு? அடி விழுந்துருச்சு, பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு. இனிமேல் எப்படி நடக்கணும்? கேர்ஃபுல்லாக நடக்கணும். இனிமேல் என்ன செஞ்சிடக்கூடாது? பாவம் செஞ்சிடக்கூடாது. கடைக்கு கஸ்டமர் வரலைன்னா நம்ம என்னங்க செய்வோம்? கடை கொடை திறந்து வச்சிருக்கிறோம், கஸ்டமர் வரலைன்னா என்ன செய்வோம்? ஏதாவது ஸ்டாக்கு சரியாக வைக்கலையா, அல்லது ஷோரூமில் சரியாக பொருளை வைக்கலையா, அல்லது நம்ம கடை இருக்குன்னு மக்களுக்கு தெரியலையா, அப்படி தான் நினைப்போம். எப்போ போர்டுலாம் நல்லா போயிட்டு விடுங்கப்பா, லைட்டு நல்லா போட்டு விடுங்க, வர்றவங்களுக்கு ஒரு கடை இருக்குன்னு தெரிஞ்சால் தானே வந்து வாடிக்கையாளரை வாருவாங்க நாம் நினைப்போம். இல்லை, சஹாபாக்கள் என்ன தெரியுமா நினைப்பாங்க? ஃபஜ்ரு தொழுதோன்னு கடை திறப்பாங்க. எத்தனை மணிக்கு? ஃபஜ்ரு தொழுதோன்னு. ஆமாம், இன்றைக்கெல்லாம் மக்காவில் கடை சாத்துறதே கிடையாது. என்னங்க ஜி, ஹரம் ஷரீஃபில் போகிறீங்களா, எல்லாரும் உம்ராவுக்கு அடிக்கடி போகிறோம்ல, எங்கேயாச்சும் 24 hours 7 கடை திறந்தே இருக்குது. அதிகபட்சம் எப்போ மூடுவாங்கண்டா ஒரு மணிக்கு மூடுவாங்க, அது கூட இப்போ மூடுறது கிடையாது. நீங்கள் இது ராத்திரியா அல்லது பகலாண்டே தெரியாத அளவுக்கு என்ன நடக்குது? வியாபாரம் நடக்குது. சைனாவினுடைய இறக்குமதி பொருட்கள் எல்லாம் விரித்து வச்சவொடனே நம்ம ஆள் காபத்துல்லாவை பார்க்குறதா, உள்ள கடையில் இருக்கிற ஜாமானத்தை பார்க்குறதான்னு தெரியாமல் என்ன செய்யலாம்? முடிச்சுக்கிட்டு இருக்கிறார். இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, அதை வாங்கலாமா. கடைசி யாரை வாங்குறது இல்லை? அல்லாஹ்வை வாங்குறது இல்லை. அல்லாஹ் காப்பாற்றுமானான். அல்லாஹ் கேட்குறான், நீ என்னைய பார்க்க வந்தியா, ஜாமானத்தை வாங்க வந்தியா? சொல்கிறோம் இல்லைங்க, நீ என்னைய பார்க்க வந்தியா, ஜாமானத்தை பார்க்க வந்தீங்களா? இப்போ நான் இது எதுக்கு சொல்ல வரேன்டா, நாம் கடைக்கு கஸ்டமர் வரலைன்னா என்ன செய்வோங்க? 1008 யோசிப்போம், அது சரியில்லையே, இது சரியில்லைன்னு. சஹாபாக்கள் ஃபஜ்ரு தொழுதோன்னு என்ன செய்வாங்கங்க? கடையை திறப்பாங்க. ஃபஜ்ரு தொழுதோன்னு கடையை திறப்பாங்கல்ல, கடையை திறந்து கஸ்டமர் வரலன்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வாங்க தெரியுமா? கடையை திறந்து கஸ்டமர் வரல என்ன செய்வாங்க தெரியுங்களா? லுஹா தொழுக வரைக்கும் பார்ப்பாங்க. எது வரைக்கும்? லுஹா தொழுக. ஃபஜ்ரு தொழுது கடை திறக்கிறவருக்கு லுஹா தொழுகிற வரைக்கும் எத்தனை மணி நேரம் இருக்குதுங்க? கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வச்சுக்கணும். எத்தனை மணி நேரம்? 4 மணி நேரம். கஸ்டமர் வரலைன்னா பள்ளிவாசலுக்குள்ளே வந்துடுவாங்க. என்ன செஞ்சிருவாங்க? பள்ளிவாசலுக்குள்ளே வந்துட்டு அல்லாட்ட கேட்பாங்களாம்மா, ரப்பே நான் நேற்று கரெக்டாக தான் நடந்துட்டேன், என்னை அறியாமல் ஏதோ தப்பு நடந்துருச்சு போல தெரியுது, என்னை மன்னிச்சுக்கிடா ரப்பே, கடைக்கு வாடிக்கையாளர் அனுப்பிச்சு விடுவேன்னு சொல்லுவாங்க. நங்கி புரியுதுங்களா? ஏதாச்சும் எங்கேயாவது நம்ம இது யோசிச்சு பார்த்துருக்கோமா? நபிகள் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களுடைய நிலைமை இப்படித்தான். இப்போ நம்ம ஏதாவது ஒரு தவறு செய்கிறோம், தவறுக்குண்டான தண்டனை அடுத்த நொடியில் நம்ம பெற்றுக்கிட்டோம்டா, ஆஹா என்ன செஞ்சிடணும்? உஷாராயிருக்கும். தப்பு செய்கிறவர் இன்னைக்கு ஆடி காரில் போனவர் அதுக்கு மேலே இருக்கிற ஒரு வண்டியில் போய் வளர்ந்துக்கிட்டே போயிட்டே இருக்காருண்டா, அல்லாஹ் சொல்கிறான், ஃபதஹ்னா அலைஹிம் அபுவாப குல்லி ஷை. இன்னும் உயர பறக்கிற அளவுக்கு என்ன கொடுப்பேன்? நாம வசதியை கொடுத்துருவோம். வசதியை கொடுத்தோன்னே என்ன ஆகும் தெரியுமா? அவர் சுத்தமாக நம்மளே மறந்துடுவார். அல்லாஹ் சொல்கிறாங்க, ஏற்கனவே இருந்த கொஞ்ச நஞ்ச ஞாபகம் கூட என்ன செய்யாது, இருக்காது. இப்போ அல்லாஹ்ங்கிற ஞாபகம் என்ன செஞ்சிருச்சு? அவர் கல்புல போயிடுச்சு. திடீர்னு பிடிப்போம், பிடிக்கிறப்ப அவர் என்ன செய்ய மாட்டார், ஒன்றும் சொல்றதுக்குண்டான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்காது. எப்படி ஃபிரௌன் லா இலாஹ இல்லல்லாஹ், மூசா ரசூலுல்லாஹ்ங்கிற வார்த்தையை சொல்றதுக்கு முற்படுகிற போது யார் வந்து அடைச்சா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மண்ணை போட்டு அடைச்சா. இனிமேல் உனக்கு இந்த வாசலே கிடையாது, ஈமான்ங்கிற வாசலே இருக்கு கிடையாது, உனக்கு கிடையாது. இவ்வளவு நாளா தலைவலியும் காய்ச்சலும் கூட இல்லாம உன்னை சுகமா வாழ வச்சதுக்கு எதுக்கு தெரியுமா? கடவுளும் ஒருத்தர் இல்லைங்கிற நினைப்போட நீ வாழணுங்கிறதுக்கு தான். என்னங்க, அந்த நினைப்போடு வாழணுங்கிறதுக்கு தான். கடைசி வரைக்கும் ஃபிரௌனுக்கு என்ன வரல? காய்ச்சலும் வரல, தலைவலியும் வரல, எந்த விதமான உடல் குறைபாடும் இல்லாதவன் யாருங்க? ஃபிரௌன். அதனால தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காய்ச்ச வந்துச்சுன்னா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, உங்க பாவம் மன்னிக்கப்படுதுன்றாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அக்பர். நரகத்தினுடைய நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாக்கப்படுகிறீங்கன்றாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ பாவத்திலிருந்து மீண்டு வருவதற்குண்டான முயற்சி யார் கொடுக்குறா? அல்லாஹ் கொடுக்குறான். ஆனால் அதே மனுஷனுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டாண்டா, யார் என்ன செய்ய முடியாது? யார் என்ன செய்ய முடியாதுங்க? ஹிதாயத்தை கொடுக்கவே முடியாது. யார் என்ன செய்ய முடியாது? ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், பஷ்ஷிரில் முனாஃபிகீன, இந்த முனாஃபிகீன்களுக்கு சொல்லுங்கள், அன்னலஹும் அதாபன் அலீமா, வேதனை தரக்கூடிய அதாப் இருக்குதுன்னு அந்த முனாஃபிகீன்களுக்கு சுப செய்தி சொல்லுங்கள் நாயகமே நினைக்கிறான். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு சொல்கிறான். இதுதான் இந்த ஆயத்தினுடைய மிக அசலான ஒரு விஷயம்.
இந்த முனாஃபிக்கீன்களுடைய குணத்திலே மிக மோசமான என்ன தெரியுமா? இந்த முனாஃபிக்கையும் வச்சுக்கலாம், யூத நசாராக்களும் வச்சுக்கலாம், பாவம் செய்கிறவங்களும் வச்சுக்கலாம். 3 கேட்டகரி சொன்னோம்ல. அந்த 3 மனிதர்களுடைய அசல் கோளாறு எங்கே தெரியுமா இருக்குது? அல்லதீன யத்தஹிதூனல் காஃபிரீன அவுலியா மின் தூனில் முஃமினீன். தன் நேசர்களாக மூமினீன்களை விட்டு காஃபிர்களை நேசர்களாக தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்க. என்னங்க? மூமின்களை நேசராக தேர்ந்தெடுத்துக்கிறது இல்லை. யாரோட சேர்றாரு இவரு? காஃபிரோட சேர்றாரு. காஃபிரோட சேர்ந்தா அந்த காஃபிர் நாத்தம் தான் வரும். யாரோட சேரணும்? மூமினோட சேர்ந்தா மூமினாக இருப்பார். என்னப்பா சேர்வார் சரியில்லை போல தெரியுது, யார் யார் கூடயோ சுத்துறீங்க, ஆள் சரி கிடையாதுப்பா, ஆள் சரியில்லாத ஆள்கிட்ட நீ செஞ்ச அவன் கூடவே சேர்ந்து அவன் கூட நீ மாட்டிக்க சொல்றமா இல்லைங்களா? அல்லாஹ் சொல்றான் பாருங்க. அல்லதீன யத்தஹிதூனல் காஃபிரீன அவுலியா, காஃபிர்களை நேசர்களாக தேர்ந்தெடுத்துக்கிறார்கள். மின் தூனில் முஃமினீன், மூமின்களை விட்டு. இவர்கள் யார் எடுத்து சேர்றதில்லை, காஃபிர்களோட தான் சேர்றாங்களே ஒழிய மூமின்கள்ட்ட என்ன சேர்றதில்லை. இந்த பாவம் செய்கிறவர் அவ்வப்போது என்னைக்காச்சும் பள்ளிவாசலுக்கு வந்தாருன்னா என்ன வருங்க? பயம் வரும். ஆஹா, அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், ரசூல் ஒருத்தங்க இருக்கிறாங்க, குர்ஆன் ஒன்று இருக்குது, மறுமைன்னு ஒன்று இருக்குது, மௌத்துன்னு ஒன்று இருக்குதுங்கிற பயம் வரும். இந்த தொடர்பே இல்லாமல் போய் எங்கே போய் சேர்ந்துட்டாரு? அந்த பக்கம் கூட்டத்தில் போய் சேர்ந்துட்டாருண்டா அப்போ என்ன வராதுங்க? அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மனிதர்கள் இதிலோடு போய் சேர்ந்து கொண்டதுனால அந்த மனிதர்களாகவே போயிட்டாங்க. என்னங்க? அந்த மனிதர்களாகவே போயிட்டாங்க. நல்ல ஆள்கிட்ட சேர்ந்தா நல்ல நட்பு கிடைக்கும், தவறான ஆள்கிட்ட சேர்ந்தா தவறான தொடர்பு தான் கிடைக்கும். கஞ்சா குடிக்கிறவன்ட்டையும் மது அருந்தவர்கிட்டையும் தொடர்பு ஏற்படுத்திட்டா என்ன சொல்லுவார்? ஒரு தடவை அடித்தாலும் அவனுக்கு தப்பு கிடையாதுன்னு நினைச்சுவாரு சொல்லுவார். திருட்டு பழக்கத்தோடு இருக்கிற மனுஷன்ட்ட போய் சேர்ந்தா அந்த புத்தி தான் என்ன செய்யும்? வரும். அல்லாஹ் சொல்லுகிறான், குஃபருடைய பழக்கத்தில் இருக்கிற மனுஷன்ட்ட போய் சேர்ந்தா என்னதான் வரும்? குஃபர் தான் வரும். நீங்க நினைச்சுக்கிட்டீங்க இவங்க கூட போய் சேர்ந்தா நமக்கு கண்ணியம் கிடைச்சிருன்னு நினைச்சிருக்கீங்க. கண்ணியம் யார்கிட்ட இல்லை? மனிதர்கள்ட்ட கண்ணியில் யார்கிட்ட தான் இருக்குது? அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. அல்லாஹ் சொல்லுகிறான், அயபுத்தூன இந்தஹுல் இஸ்ஸத, இஸ்லாத்தை விட்டு மார்க்கத்தை விட்டு போட்டு இந்த காஃபிர்களோடும் இந்த பாவம் செய்யறதுனாலையும் இந்த மனிதர்களோட செய்யறதுனால நீங்க கண்ணியமாயிட்டே நீ உங்கள்கிட்ட போய் கண்ணியத்தை தேடுறீங்க. கண்ணியம் என்பது அல்லாஹ்விடத்திலே இருக்கிறது. அந்த முழுவதும் யார்கிட்ட தான் இருக்குது? அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. இன்னைக்கு நாமளே யார்கிட்ட தான் கண்ணியத்தை தேடுறோம்? அடுத்தவங்கள்ட்ட தான் கண்ணியத்தை தேடுறோம். அல்லாஹ்ட்ட என்ன செய்யறது இல்லை? கண்ணியத்தை தேடுறதே இல்லை. இன்னைக்கு இருக்குதா இல்லைங்களா? அவரு கோச்சுக்குவாருன்னு இவரை பார்க்கறது, இவர் கோச்சுக்குவாருன்னு அவரை பார்க்கறது. என்னஞ்சி இன்னைக்கு துனியாவில் இருக்குதா இல்லைங்களா? ரொம்ப உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வரலாற்று செய்தி, பல முறை அந்த வரலாற்று செய்தி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் 100 முறை சொன்னாலும் அந்த வரலாற்று செய்தியில் அவ்வளவு பாடம் இருக்கும். பைத்துல் முகத்தஸுடைய சாவி வாங்குறதுக்கு யார் வர்றா? உமர் ரலியல்லாஹு வர்றாங்க. எப்படி வர்றாங்கங்க? கக்கத்தில் செருப்பை வச்சுக்கிட்டு, சேறு பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஆடையை தூக்கி ஓர வச்சுக்கிட்டு, ஆடையில் அங்கும் இங்குமாக என்ன செஞ்சுட்டு இருக்குது? ஓட்டை விழுந்திருக்குது. ஒரு பெரிய கூட்டமே நிற்கிது, உமர்கிட்ட சாவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. யார்? நசாராக்கள் நிற்கிறாங்க, பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. யோசிச்சு பாருங்க, சாலிம் கூட வந்த தோழர் இருக்கிறாரு, அந்த நாட்டினுடைய கவர்னர் அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா இருக்கிறாங்க. மெல்லமா போய் சொன்னாங்க. பெரிய பெரிய ஆள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொன்னாங்க? பெரிய பெரிய ஆள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம் அப்படி தானே சொல்கிறோம். பெரிய ஆள்லாம் வருவாங்க, நல்லா ட்ரெஸ்ஸு போட்டு போகலாம். ட்ரெஸ்ஸு போட்டு போகிறது சுன்னத்து தான், ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்கிறத இடத்துல என்ன செய்யணும்? உடுத்திட்டு போகணுமே ஒழிய இவருக்காக வேண்டி அவருக்காண்டி என்ன உடுத்திடக்கூடாது? ட்ரெஸ்ஸை உடுத்திடக்கூடாது. பெரிய பெரிய ஆள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆடையெல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குது. எல்லாத்தையும் துணியை மாற்றிக்கிட்டு வந்தால் போய் சாவி வாங்குறப்ப கொஞ்சம் கெத்தாக இருக்கும்ல, கொஞ்சம் கண்ணியமாக இருக்கும்லேன்னு என்ன செஞ்சாங்க? யார் சொன்னா? பக்கத்தில் இருந்த சஹாபி அபு உபைதா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க. என்ன அபூதாய மண்டை மலங்கி போயிடுச்சா? மூளை மலங்கி போச்சா? ஆடு மேய்க்கிறது கூட தகுதி இல்லைன்னு எங்கள் அத்தா என்னை வெளியே அனுப்பிச்சு விட்டாரு. பாவத்திலையும் ஹராமிலையும் பச்சை பெண் குழந்தைகளையும் மண்ணு தோண்டி புதைச்சிக்கிட்டு இருந்தா நாமெல்லாம் ஊரில் சேர்ந்துக்கிட்டு, இஸ்லாம்ங்கிற ஒரு கண்ணியம் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு நம்மள்ட்ட சாவியை கொடுக்கறதுக்கு கூட்டமே நின்றுக்கிட்டு இருக்குன்னா கண்ணிய ஆடையில் இருக்கிறா இஸ்லாத்தில் இருக்கிறான்னு கேட்டாங்க ஹஸரத் உமர் ரலியல்லாஹு. எதில் இருக்குது? இஸ்லாத்தில் இருக்குது, ஈமான் இருக்குது. எதில் இருக்குதுங்க? ஈமான் இருக்குது. அசல் கண்ணி எதில் தான் இருக்குதுங்க? ஈமான்ல தான் இருக்குது. நாம மூமின் சொல்றதுல தான் நாம என்ன செய்யணுங்க?
பெருமைப்படணும். எப்படி படணுங்க? பெருமைப்படணும். கண்ணியத்தை கொண்டு போய் யார் யார்கிட்ட போய் தேடுறீங்க? கண்ணி இவங்கள்ட்ட இல்லை, யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ்கிட்ட. யார்கிட்ட இருக்குதுங்க? அல்லாஹ்கிட்ட இருக்குது. எந்த சூழ்நிலையிலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் கண்ணியத்தை அடுத்தவங்கள்ட்ட என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? தேடவே கூடாது, தேடவே கூடாது. அப்படி தேடணும்னா அந்த கண்ணியம் அப்பவே முடிஞ்சு போயிடும், அப்பவே முடிஞ்சு போயிடும். அந்த பந்தியில் முடிஞ்சிடும், அந்த கல்யாணத்தில் முடிஞ்சிடும், அந்த நிகழ்ச்சியில் முடிஞ்சு போயிடும். ஆனால் கண்ணியத்தை யார்கிட்ட தேடுறோம்? அல்லாஹ்கிட்ட தேடணும்னா, நான் அல்லாஹுக்காக வேண்டி வாழ்ந்தோம் சொன்னோம்னா கண்ணியத்தை நாம தேட தேவையில்லை, கண்ணியம் நம்மளே தேடி வரும். என்னங்க? கண்ணியம் நம்மளே தேடி வரும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியம் பெருமானாரை தேடி கண்ணியம் தேடி வருது. புரியுதுங்களா? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 வருஷமாவும் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? புகழ்ந்துட்டே இருக்கிறோமே, கண்ணியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமே. ரசூலுல்லாஹ் கண்ணியத்தை தேடினாங்களா? இல்லையே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹுங்கிற ஒரே ஒரு கண்ணியத்தோடு தான் இருந்தாங்க. அல்லாஹு தஆலா சாரை சாரையாக பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழையும் அந்தஸ்து கண்ணியத்தை என்ன செஞ்சு அல்லாஹு தஆலா கொடுத்துக்கிட்டே இருக்கு. எத்தனையோ இமாம்கள், எத்தனையோ ஆசிரியர்கள், எத்தனையோ முஹத்திஸீன்களுக்கு நாம் என்ன செய்கிறோம்? நாம் கண்ணியப்படுத்திக்கிட்டே இருக்கிறோமே. எதனால்? அவங்க வாழுகிற காலத்தில் இஹ்லாஸோட நேர்மையோடு வாழ்ந்த காரணத்தினால என்ன செய்கிறோம்? நாம் அவங்களை கண்ணியப்படுத்திக்கிட்டே இருக்கோம். அப்போ கண்ணியம் அப்படிங்கிறது யார்கிட்ட தான் இருக்குதுங்க? அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. அதை தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். யப்தகூன இன்தஹுமுல் இஸ்ஸத, கண்ணியத்தை இவர்கள் மனிதர்களிடத்திலே தேடுகிறார்கள். கண்ணியம் அப்படிங்கிறது அல்லாஹ்விட தான் இருக்குது. அது மொத்தமும் யாருக்கு தான் சொந்தம்? அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். இஸ்ஸத் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கீழாடை, பெருமை அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய மேலாடை. பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமைங்கிறது அல்லாஹ்வுடைய மேலாடை, இஸ்ஸத் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கீழாடை. இந்த ரெண்டும் எனக்கு தான் சொந்தம். இந்த ரெண்டையும் வேற யார்கிட்டயாச்சும் போயோ அல்லது என்கிட்ட பிடுங்கலான்னு ஆசைப்பட்டீங்கண்டா என்ன செய்வான்? வெளியே எடுத்தப்படுவீங்க, அந்த இடத்துல இருந்து வெளியாக்கிடுவீங்க. சைத்தான் அப்படித்தான் நடத்தான். நான் தான் பெரியவன் அல்லாஹ்வுடைய கிப்ரியத்தை என்ன செஞ்சான்? எடுக்க ஆரம்பித்தான். வெளியே போ, நான் தான் இந்த பூரா பேத்துக்கு ஆசிரியர், நான் எப்படி இவங்களுக்கு சஜிதா செய்ய முடியும்னா? கண்ணியத்தை நீ ஒன்றிட்டு இருக்கிற இல்ம வச்சு தேடுறியா? வெளியே போ. அப்போ மனுஷனுக்கு கண்ணியம் யார்கிட்ட தான் இருக்குதுங்க? அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. எந்த சூழ்நிலையிலையுமே கண்ணியம் அப்படிங்கிறது அடுத்தவர்கிட்ட இல்லை, யார்கிட்ட தான் இருக்குது? அல்லாஹ்கிட்ட தான் இருக்குது. நாம் என்ன செய்கிறோம்? அவர் பார்ப்பார், இவர் பார்ப்பார், அவர் நினச்சா சங்கடப்படுவார், இவர் நினச்சா சங்கடப்படுவார்னு சொல்லிட்டு அல்லாஹை மறந்துட்டு பூரா பேத்துட்டு என்ன செய்கிறாங்க? நாம் தேடுறோமா இல்லைங்களா? சம்மந்தி கோச்சுப்பாருன்னு அதை பார்க்குறேன். என்னங்க ஜி, ஹஜ்ஜுக்கு எதுக்குங்க போகிறீங்க? ஹஜ்ஜுக்கு வசதி வந்துருச்சுங்களா? இல்லை, வசதியெல்லாம் ஒன்றும் வரல, பூரா பேரும் போயிட்டு வந்துட்டாங்க, நான் ஒரு ஆள் தான் போகலை. என்னங்க ஜி, ஹாஜிங்கிற பட்டம் போடுறதுக்கு என்ன தேடுறாரு? ஹாஜிங்கிற பட்டம் யார் கொடுக்குற பட்டங்க? அல்லாஹ் கொடுக்குற பட்டம். இந்த அல்லாஹ் கொடுக்குற பட்டத்தை யார்கிட்ட தேடுறாரு? இதில் பத்தாவதுக்கு அல்ஹாஜ் வேற. என்னங்க ஜி, அல்ஹாஜ்னா என்ன அர்த்தங்க? ஆமாம், 2-3 தடவை ஹஜ்ஜுக்கு போனவர் அல்ஹாஜ். ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போனால் ஹாஜி. பத்திரிக்கை எழுதுறப்ப கேட்குறா, நீங்கள் ஹாஜியா அல்ஹாஜியான்னு கேட்குறாங்க. என்னங்க ஜி, ஹாஜி தேவையில்லை, அல்ஹாஜி தேவையில்லை, ஜனாபும் தேவையில்லை. நான் என்கிட்ட இருக்கிறது ஈமான் மூமின்கிற ஒரு பட்டம் மட்டும்தான். என்ன மலக்குல் மௌத் வர்றாருல, நீங்கள் ஹாஜியா அல்ஹாஜியான்னு கேட்டால் ரூபாக வர்றாரு. என்னங்க ஜி, நீங்கள் ஹாஜியா அல்ஹாஜியா? நான் எந்த ஹாஜியும் இல்லைன்னா இல்லை, இன்னொரு 10 வருஷம் இருங்கன்னு போக போகிறாரா? எதுவுமே இல்லை. என்னங்க ஜி, இல்லை வாழ்கிற காலத்தில் நீங்கள் நல்ல ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்க, அதனால் நீங்கள் கண்ணியமாக வாழ்ந்தீங்க, இப்பயும் நீங்கள் கண்ணியமாக எதுவும் இல்லை. அப்துல் ரஹ்மானுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் அப்துல் காதருக்கு. பள்ளிவாசலுக்குள்ள காலை வச்சுட்டு அல்லாஹ்வுடைய பார்வையில் எல்லாம் ஒரே சமந்தான். அது வெளியே இருக்கிற யாராக இருந்தாலும் சரி. நான் 5 நேரம் தொழுகிறேன்னு சொல்லிட்டு இவருடைய அமலின் மீது இவருக்கு என்ன வந்துருச்சு? கண்ணியம் வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லாஹ் சொல்லுறான், நீ என்னை எனக்காக வேண்டி தொழுகல, யாருக்காண்டி தொழுது இருக்கிறேன்டா? ஊரில் இருக்க பூரா பேத்துக்காண்டி தொழுது இருக்கு. அப்போ கண்ணியத்தை யார்கிட்ட தேடி இருக்கிற? அடுத்தவங்கள்ட்ட தேடி இருக்கு. முடிஞ்சு போச்சுங்க. இதுதான் பேசிக்கான பாடம். இந்த முனாஃபிக்கீன்களும் யூதர்களும் நசாராக்களும் இந்த பாவம் செய்கிறவர்களும் என்ன செஞ்சாங்க? இஸ்லாம்ங்கிற கண்ணியத்தை தூக்கி எறிஞ்சு விட்டு போட்டு இதை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால் அது அவங்க கூடயே போய் சேர்ந்துட்டாங்க. என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறார். அப்போ எல்லா நேரத்திலையும் எல்லா சூழ்நிலையிலையும் கண்ணியத்தை அல்லாஹ்விடத்திலே தேடுகிற தௌஃபீக் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. பாவமான காரியமான காரங்கள் ஏற்பட்டுமையா உடனேயே தௌபா செய்கிற நசீபி அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. இதற்கு அடுத்த வசனங்களிலேயும் அல்லாஹ் தஆலா இதை சார்ந்திருக்கிற இன்னமும் சில செய்திகளை என்ன செய்கிற அல்லாஹ் தஆலா இன்னமும் தெளிவாக நமக்கு மத்தியில் பேசி காண்பிக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அதை வரக்கூடிய வாரங்களிலேயே நாம் பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். உலக அழிவினுடைய அடையாளங்கள்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பள்ளிவாசல்ல அமைதி போய் சத்தம் அதிகமாயிருந்தாங்க. என்னங்க, பள்ளிவாசல்ல அமைதி போயிடும். பள்ளிவாசலுக்குள்ள வந்தா மனுஷனுக்கு என்ன வருங்க, சுக்கூனியத், இத்மினான், நிம்மதி வந்தது போய் அந்த இடத்துல என்னவாயிருங்க, சத்தம் அதிகமாயிரும், கூச்சலும் குழப்பமும் அதிகமாகி போயிடும். அப்படி அதிகமாச்சுன்னா நீங்க விளங்கிக்கிங்க எது வந்துருச்சுன்னு அர்த்தம், கியாமத் நாள் வந்துருச்சுன்னு அர்த்தம். அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிவாசலை கட்டுவாங்க, தொழுகிறதுக்குங்கிறதெல்லாம் காலம் போய் எங்க ஊர் பள்ளி வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. என்ன கேட்குறாரு, 1500 வருஷத்துக்கு முன்னால பெருமானார் மதீனாவில் இருந்துகிட்டு சொன்ன வாசகங்க இது. எங்க ஊர் பள்ளி வந்து பாருங்க, சிங்கப்பூர்ல தொழுத மாதிரி இருக்குங்கிறார். என்ன சொல்றாரு, வல் வகார், அந்த இடத்துல பள்ளியை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். எங்க ஊர் பள்ளி வாசல் வந்து பாருங்க, ஒயிட் அண்ட் ஒயிட்ல, பியூர் ஒயிட்ல இருக்கும். என்ன சொல்றாரு, விழுப்புரம் ஹைவே பைபாஸ்ல போனா அந்த பள்ளிவாசல் என்னதுங்க, ஒயிட் மாஸ்க். அந்த பள்ளிவாசலுக்கு பேர் என்னதுங்க, ஒயிட் மாஸ்க், வெள்ளை பள்ளிவாசல். எல்லாமே வெள்ளையா தான் இருக்கும். பள்ளிகளை கொண்டு என்ன செல்வார்கள் அவர்கள், பெருமைப்பட்டுக் கொள்வார்கள். இதுவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பள்ளிவாசலுக்குள்ள சண்டை சச்சரவுகள் வந்துச்சு, தர்க்கங்கள் ஏற்பட்டு போச்சு, ஒருத்தருக்கு மத்தியில மனக்கசபுகள் ஏற்பட்டு போச்சு, பள்ளியில் ஏற்படுபவனானால் அதுவும் கியாமத் நாளுடைய அடையாளம் தாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னது இன்னைக்கு ஏதாவது மாறி இருக்குதா எங்கஜி? ஏதாவது ஒன்னொன்று மாறி இருக்குதா? இன்னைக்கு நம்மால் சொல்றாங்களா இல்லைங்களா? எங்க ஊர் பள்ளிவாசல்ல வந்து பாருங்க, எவ்வளோ மனாரா பார்த்தீங்களா, எவ்வளோ பெருசாக இருக்குது. எங்கள் ஊர் பள்ளிவாசலில் வந்து கார்பெட்டை பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. எங்கள் ஊர் பள்ளிவாசல் இத்தனை ஸ்கொயர் ஃபீட், அவ்வளோ இப்படி இவ்வளோ இப்படி. அப்படியே பெருமானார் அப்படியே என்ன செய்கிறாங்க, புகழ்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன செய்தி, கூரை ஓட்டு பள்ளிவாசல், கூரை பள்ளிவாசல், மழை பெஞ்சிச்சுன்னா சேறு சகதியாகி போயிடும். சஜிதா செய்கிறதுக்கு கூட சரியான நிலை இல்லை. சஹாபாக்கள் வீட்டிலிருந்து சாக்கு துணி எடுத்துகிட்டு வந்து என்ன செய்வாங்க, சஜிதா செய்வாங்க. ஒரு நாள் மக்ரிபினுடைய நேரம், அன்னைக்கெல்லாம் என்னங்க, எல்இடி பல்பு லைட்டுமா இருந்துச்சு, இருட்டு. ரசூல் என்கிற ஒரே ஒரு ஜோதி மட்டும்தான் அன்னைக்கு, வேற எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு விளக்கு பள்ளிவாசலுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, நாயகமே எங்க வாழ்க்கை இப்படித்தான் போகுமான்னு கேட்டாங்க. என்னங்கஜி, எங்க வாழ்க்கை இப்படித்தான் போகுமா? இப்படியே சேரும் சகதியும் ஒரு விஸ்தீர்ணம் இல்லாம, ஒரு விதமான முன்னேற்றம் இல்லாம, இப்படியே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே நாங்கள் இருந்து மௌத்தா போயிடுவோமா? யார் கேட்கிறாங்க? சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. அழகான வாசகம் பாருங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு காலம் ஒன்று வரும், ரோம் தேசமும் பார்சி நகரமும் உங்கள் கைக்குள்ள வரும்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னதுங்க, ரோமும் பார்சி நகரமும் பெரும் பெரும் வல்லரசுகளும் யார் கைக்குள்ள வரும்? இந்த கூரை பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்கல்ல, நீங்க கேட்குறீங்கல்ல, உங்க கையில ஒரு நாளைக்கு வரும். சஹாபாக்கள் மெல்லமா கேட்டாங்க, கையில எங்க கையில வரும்ங்கிறீங்கல்ல, கேள்வி பாருங்க, கை எங்க கைக்குள்ள வரும்னு சொல்றீங்கல்ல, அந்த நேரம் எங்களுக்கு சிறந்ததா இல்லது இந்த நேரம் எங்களுக்கு சிறந்ததா? என்ன கேள்வி பாருங்க. அது நேரம் சிறந்ததா இந்த நேரம் சிறந்ததா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு இந்த நேரம் தான் ஆக சிறந்ததுன்றாங்க. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? சஹாபாக்கள் கேட்டாங்க, இதுக்கு மேல நாங்க எந்த கேள்வியுமே ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கல. அல்லாஹ், ஒரு மனிதனுடைய எளிமையான வாழ்க்கைக்குள்ள இவ்வளவு ரகசியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ், யோசிச்சு பாருங்க. அப்ப மனுஷனுக்கு வசதிகள் வாய்ப்புகள் வர்றப்ப என்ன செய்வாங்க? ஆசை அதிகமாகி யாரை மறந்துடுவான்? அல்லாஹ் மறந்துடுவான், பெருமைப்பட்டு போயிடுவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த நேரம் வர்றப்ப, ரோமும் பார்சியும் வர்றப்ப, இன்னைக்கு நீங்க உள்ளத்தால் ஒன்று சேர்ந்திருக்கிறீங்க, அன்னைக்கு நீங்க எல்லாரும் உள்ளத்தால் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பீங்க. கத்தர்காரன் சவுதியை திட்டுறான், சவுதிகாரன் கத்தரை திட்டுறான், அவன் இவனை திட்டுறான், இவர் அவரை திட்டுறான். பூரா பேர் யார் தான்? நம்ம ஆட்கள் தான். என்னதுங்க ஜி, நம்ம ஆட்கள் தான். 1500 வருஷத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாம் சண்டைக்காரனா இருப்பீங்க. எப்படி இருப்பீங்க? அத்தனை பேரும் சண்டை. இன்னைக்கு நடக்குதா இல்லைங்களா? அத்தனை பேரும் சண்டைக்காரங்களா இருக்காங்கல்ல. யாருக்கு என்ன செய்யறது இல்லை, நீ சொல்றியா நான் சொல்றேனாங்கிற ஒரு விதமான வைராக்கியத்துல, ஈகோவில் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. இவர் அங்க அவ்வளோ ஆடம்பரமா ஒரு விஷயத்தை நடத்தானா, அதே இன்னொருத்தர் என்ன செய்யறாரு, அதை விட ஆடம்பரமா இவர் இன்னொருத்தர் நடத்துறாரு. அப்ப சண்டை சச்சரவுக்குள்ள வந்துருவீங்க. இந்த நேரத்தில் இருக்கீங்க பாத்தீங்களா, இந்த எளிமையான வாழ்க்கைக்குள்ள இருக்கீங்கல்ல, இந்த நேரத்தில் உங்களுக்கு உள்ளத்தாலும் ஒன்றுபட்டு இருப்பீங்க. இது நேரம் தான் உங்களுக்கு ஆக சிறந்ததுன்னு நாங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா
இந்த பள்ளிவாசலில் கூச்சலிடுவது, சத்தம் போட்டு பேசுறதை விட்டு அல்லாஹ் தன் மனைவர்களையும் காப்பாற்றுவான். எந்த நேரத்திலையும் பள்ளிவாசல் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க, சத்தம் போட்டு என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. சத்தம் போட்டு பேசுறதும் சத்தம் போட்டு ஒருத்தரை கூப்பிடுறதும் பள்ளிக்குண்டான நாகரீகம் அல்ல. என்னதுங்க, பள்ளிக்குண்டான நாகரீகம் அல்ல. அதே நேரத்தில் நம்ம செய்ய வேண்டியது என்னென்றா, நம்ம செய்ய வேண்டியது மிக முக்கியமானது, பாங்கு சொல்கிறப்ப என்ன செய்கிறோம், நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். என்ன செய்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறோம். பாங்கு சொல்கிறப்ப பேச்சை என்ன செய்யறதில்ல, நம்ம நிப்பாட்டுறதே இல்லை. மாற்று மத சகோதரர்லாம் பேச்சை நிப்பாட்டிடுறாங்க, நாம் என்ன செய்யறது இல்லைங்க. இப்போ அல்லாஹ் பள்ளிவாசல்ல பாங்கு சொல்கிறாங்கப்பா, அவங்க பேச்சை நிப்பாட்டிடுறாங்க, அவங்க சவுண்டை கம்மி பண்ணுறாங்க, அவன் டிவி ஆஃப் பண்ணுறான். நம்மால் ஒரு சொல்லட்டும், நாம் நம்ம வேலையை பார்க்கணும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பாங்கு சொல்கிற போது பேசுனீங்கன்னா களிமாவினுடைய நேரத்தில் களிமா உங்களால் சொல்ல முடியாதுன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஊரே சேர்ந்து நிற்க வச்சு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஊரே சொல்லும், சொந்தமே சொல்லும், தாயும் சொல்லும், பிள்ளையும் சொல்லும், நாக்கில் வராதுன்றாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலை விட்டும் நம் அனைவரையும் காப்பாற்றுவானாக. வாஹிரு தாவா ஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. அல்ல எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாதுமாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. எந்த நோக்கத்திற்காக நீ வாரம் ஒரு முறை நாங்கள் இங்கே ஒன்று கூடுகிறோம், அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் பாவமான சூழ்நிலைகள் ஏற்படுகிற போது அதிலிருந்து விலகி தௌபா செய்கிற நசீபு எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. மேலும் மேலும் எங்களுடைய ஈமான்கள் வலுப்பெறுவதற்கு தௌஃபீக் செய்வாயாக. எங்களுக்கு மத்தியிலே கண்ணியத்தை தேடுவதை விட்டும் எல்லா கண்ணியமும் உனக்கே சொந்தம் என்கிற நீயத்தோடு வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. யா அல்லாஹ் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. ربنا تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله